நண்பர்கள் ஃபோன் பண்ணியே சொன்னீங்க. சார் கரெக்ட்டா அப்படித்தான் சார் இருந்துச்சு. என் மனைவி என்னைய புரிஞ்சுக்கிறவே இல்ல. நான் எவ்வளோ கேர் பண்ணேன், என்னைய புரிஞ்சுக்கல அப்படின்னு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. கணவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, கோச்சிட்டு போயிட்டாரு. எங்க போனான்னு தெரியல அந்த மனுஷங்கன்னு தேட வேண்டிய சூழ்நிலைலாம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ இந்த நிலை மாறப்போகுது. 2ஆம் இடத்த சனி பகவான் பார்க்காருங்கிற வருத்தத்தில இருக்கிற உங்களுக்கு, இனி வரப்போற காலங்கள் ஆனி மாதம் முதல் சனி பகவான் என்ன பண்றாரு? குரு பகவான் கண்ட்ரோல் பண்றாரு. ஏற்கனவே நீ அவர பார்த்து அதாவது மேச ராசிக்காரங்கள பார்த்து குடும்பப்படுத்தின போதும், இனிமே பொருளாதார விஷயத்தில டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சனி பகவானுக்கு குரு பகவான் ஆர்டர் குடுப்பார். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அதேபோல இந்த 6ஆம் இடம் மேச ராசிக்காரங்களுக்கு பெரிய தொல்லையே என்னன்னா, இந்த கடன் பிரச்சனை தான். அது நம்பி நீங்க வாங்கி கடன் குடுத்து நீங்க படுற பாடு, எப்பா சாமி! உங்களால எப்படி முடியுது? எவன் பிரச்சனைனாலும் ஓடி ஓடி போய் வேகமா போய் விழுந்துக்கிறீங்க. விழுந்துட்டு அப்புறம் நீங்க உணர்ச்சிவசப்பட்டு அவங்கள வந்து புரிய வைக்க ட்ரை பண்றீங்க. அவங்க உங்கள கோவக்காரன், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஏட்டி பூட்டி பேசுறவங்க, அதாவது நம்மளுடைய மேசராசி பெண்களெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. நீங்கலாம் கோவப்பட்டு